மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆவணி மூல திருவிழாவின் 9வது நாளில் சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், வணக்கம். முழு விவரங்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆவணி மூல திருவிழாவின் 9ஆம் நாளில் சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் ஆணி மூல திருவிழா 9ஆம் நாள் நிகழ்வான சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த லீலை விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 12 மாதங்களும் திருவிழா நடைபெறும். சித்திரை திருவிழாவில் மீனாட்சிக்கும் அந்த ஆவணி திருவிழாவில் சுந்தரேஸ்வரருக்கும் பட்டாபிஷேகம் நடைபெறும். அதிலும் அந்த சிவபெருமான் நடத்திய 64 திருவிளையாடல்களில் 12 திருவிளையாடல்கள் லீலைகளில் ஆவணி மூல திருவிழாவில் நடைபெறுவது சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டுக்கான சிறப்பு வாய்ந்த ஆவணி மூல திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவில் சிவபெருமானின் லீலைகளை எடுத்து கூறும் வகையிலான நாள்தோறும் ஒவ்வொரு லீலைகளும் நடைபெற்றது. அதன் பின்னர் சுவாமி அம்மன் வீதி உலா நடைபெற்று வந்தது. இதனையடுத்து சிவபெருமான் நிகழ்த்திய மாணிக்கம் விற்றது, நாரைக்கு மோட்சம் அளித்தது, பொற்கிளி அளித்தது போன்ற சிவபெருமானின் திருவிளையாடல்கள் ஆடி வீதியில் தினமும் நிகழ்த்தப்பட்டு வருகின்றன. நேற்று முன்தினம் 7ஆம் நாள் நிகழ்வாக சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் 8ஆம் நாளாக நிகழ்வாக நேற்று இரவு அந்த நரியை பரியாக்கிய லீலையும் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக விழாவின் சிகர நிகழ்ச்சியாக பார்க்கப்படும் பிட்டுக்கு மண் சுமந்த லீலை இன்று கோலாகலமாக மதுரையில் நடைபெற்றது. இதற்காக கோவிலில் இருந்து சுந்தரேஸ்வரர், மீனாட்சி அம்மன், பிரியாவிடையும் ஆரப்பாளையம் வைகை ஆற்றங்கரை ஓரம் இருக்கக்கூடிய அந்த பிட்டுத்தோப்புக்கு சேதுபதி மண்டபத்தில் எழுந்தருளினர். மேலும் அந்த திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் திருவாரூர் அருளாளர் மாணிக்க வாசகர் ஆகியோரும் எழுந்தருளியிருந்த அந்த சேதுபதி மண்டபத்தில் பிட்டு திருவிழா பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. இதில் சுவாமி வேடமணிந்த சிவாச்சாரியரும் மன்னர் வேடமணிந்த சிவாச்சாரியரும் சுவாமியின் பிட்டுக்கு மண் சுமந்த லீலையை நிகழ்த்தினர். பின்னர் வந்திய கிழவிக்கும் அதே போன்று மக்களுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் அருள்பாலித்தது போல பூஜைகளும் நடத்தப்பட்டு தீபாரத்தனைகள் காட்டப்பட்டது. விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு அந்த பூஜையில் வைக்கப்பட்ட பிட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது. மேலும் விழாவையொட்டி பல்வேறு வகையான அந்த நவீனா.